ஒரு கிராமத்துக்கு விபிஎஸ் எடுக்க போனேன். 110 பிள்ளைகள் விபிஎஸ் படிக்க வந்தாங்க. சும்மா விபிஎஸ்னா என்ன, ஒரு பாட்டு, ஒரு கதை, ஒரு வசனம். ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துட்டேன், ஒரு மனப்பாட வசனம் சொல்லி கொடுத்துட்டேன், ஒரு கதை சொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். நான் அங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிற ஒரு குட்டி தம்பி எந்திரிச்சு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன், டான்ஸ் ஆடுறான், டண்டனக்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஏன்னா யார் பிரசங்கத்துக்கு கவனி கொடுக்க மாட்டேன், அந்த குட்டி பையனை தான் எல்லாரும் பார்க்குறாங்க. என்னச்சியே நான் ஒரு யோசனை பண்ணுங்க, இவன் நான் பசியோடு பிரசங்கம் பண்ணுறேன், அவன் டான்ஸ் ஆடி என் பிரசங்கத்தை கெடுக்கிறான், யாரும் என்னைய கவனிக்க மாட்டுறான். நான் யோசித்தேன், நம்ம சொல்லி கொடுத்த வசனத்தை சொல்லுவான், சொல்ல தெரியலாட்ட அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து பக்கத்தில் உட்கார வச்சு தலைமுடியை பிடிச்சிக்கிற வேண்டிதான், அதான் பனிஷ்மெண்ட். எல்லாம் ஒரு 4 பேர் வசனத்தை சொன்னேங்க. 4 பேர் நான் சொல்லி கொடுத்த மனப்பாட வசனத்தை திக்கி சொல்லிட்டான். 5ஆவதா அந்த டான்ஸ் ஆடுறவன்ட்ட வசனம் கேட்டேங்க, சொல்ல தெரியலங்க. இங்கே வாடா படுவ ராஸ்கல், இங்கே வாடா வசனம் சொல்கிறேன்னு அடிக்க கை ஓங்கினுங்க. சொல்றியா இல்லையாடனா வசனத்தை திக்காம சொல்லி முடிச்சுட்டாங்க. எப்போ டான்ஸ் ஆடனாலும் வசனம் சொல்றான்னு கும்பிடு போட்டுட்டே, பசிக்குதுரா ஆடாதரா. மீட்டிங் முடிஞ்சோடனே ஆடுறான்னு என் பக்கத்தில் ஒரு தலைமுடி பிடிச்சிக்கிட்டேங்க. கதையெல்லாம் சொல்லி எல்லாரும் வீட்டு போயிட்டான், இவனும் வீட்டு போயிட்டான். இவன் வீட்டுக்கு போனவன் அம்மா போய் கூப்பிட்டு வர்றான். அங்கேருந்து அந்த அம்மா பையனை கூப்பிட்டுட்டு வர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த அம்மா கையில் நமக்கு அடி வாங்க போகிறோம்டன்னு கண்ணத்தில் அந்த அடையை பார்த்துக்கிட்டேன் பாருங்க. அந்த அம்மா வந்தாங்க, எல்லாமே அண்ணா சொன்னீங்க அரட்டுறாங்க. எனக்குன்னா கைகாலாம் அடிங்க, ஏமா அப்படி சண்டைக்கு வர்றீங்க, உங்கள் பையனை அடிக்கவே இல்லைம்மா, கையை தாம்மா உடனே ஊர்க்காரங்கிட்ட கேட்டு பாருங்கம்மா, ஏமா அப்படி சண்டைக்கு வர்றீங்கன்னு கேட்டால் அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, என் பையன் பேச மாட்டாத ஊமையினா இருந்தியா, நீ என்னமோ அந்த வசனத்தை சொல்ல சொன்னியா, ஊமையன் பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. கைதட்டுங்களேன். அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் வச்சிருக்கிற பைபிள் கருப்பு வெள்ளை எழுத்து கிடையாது, அதில் உயிர் இருக்குது.